பக்தி ஸ்பெஷல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காரடையான் நோன்பு விரத முறை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் தொடங்கும் நேரமான மாசியும் பங்குனியும் சேரும் நல்ல நேரமே காரடையான் நோன்புக்கு ஏற்ற நேரமாகும். முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். வாசல் படியிலும் பூஜை அறையிலும் மாவிலை தோரணங்களை கட்ட வேண்டும். மஞ்சள் சரட்டில் கொஞ்சம் மஞ்சள் பூ என அவரவர் வழக்கப்படி நோன்பு சரடாக தயாரித்து கொள்ள வேண்டும். இதனை வீட்டில் உள்ள பெண்களின் எண்ணிக்கையோடு அம்மனுக்கு என்று ஒன்று சேர்த்து தேவைக்கு ஏற்ற எண்ணிக்கையில் தயாரிக்க வேண்டும். நோன்பு சரடுகளை வெற்றிலைப்பாக்கு பழத்தோடு வைக்க வேண்டும். வீட்டில் காமாட்சி அம்மன் படமோ அம்மன் படங்களோ இருந்தால் அவற்றிற்கு பொட்டு வைத்து பூசாற்ற வேண்டும். நோன்பு நேரம் வருவதற்குள் நிவேதனமான நோன்பு அடையை தட்டி வைக்க வேண்டும். இந்த நோன்பு அடை விரதத்துக்கு மிகவும் முக்கியம். இதனை இட்லி பானையில் வைக்கும்போது இட்லி பானையில் ஊற்றும் நீரில் சிறிது வைக்கோலையும் ஒரு சில அரச இலையும் போட்டு வைப்பது உண்டு. இதற்கு காரணம் சாவித்திரி யமனை தொடர்ந்து சென்றபோது அரச மர நிழலில்தான் கணவனை கிடைத்தினாளாம். அதோடு உடல் பத்திரமாக இருக்க வைக்கோலை போட்டு மூடிவிட்டு போனாலாம். அதை ஒட்டியே இப்படி ஒரு வழக்கம் ஏற்பட்டது. நோன்பு அடைகள் தயாரானதும் 2 வாழை இலைகளில் நோன்பு அடைகளையும் சிறிது வெண்ணெயையும் வைக்க வேண்டும். இலைகளின் ஓரத்தில் வெற்றிலை பாக்கோடு இருக்கும் மஞ்சள் சரட்டையும் வைக்க வேண்டும். வீட்டில் எப்போதும் ஏற்றுவது போலவே விளக்கினை ஏற்றி வைத்து குலதெய்வத்தை வேண்டிய பின்னர் கணபதியை வணங்கிவிட்டு காமாட்சி அம்மனுக்குரிய காமாட்சி அம்மன் ஆசிரிய விரதம் போன்ற துதிகளை சொல்லி ஆராதிக்க வேண்டும். நோன்புக்கான நல்ல நேரம் வந்ததும் சிறிது நீரை கையில் எடுத்து அடைகள் வைக்கப்பட்டுள்ள இலைகளை சுற்றி தெளித்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் படைத்தேன், ஒரு நாளும் என் கணவன் என்னை பிரியாமல் வாழ வரமருள்வாய் தாயே என்று சொல்லி அடைகளை நிவேதனம் செய்ய வேண்டும். பின்னர் காமாட்சி அம்மனையும் சாவித்திரியையும் வேண்டிக்கொண்டு நோன்பு சரட்டை எடுத்து கட்டிக்கொள்ள வேண்டும். மூத்த பெண்களின் கைகளால் கட்டிக்கொண்டு அவர்களிடம் ஆசி பெறுவதும் நல்லது. அன்று முழுவதும் நோன்பு அடைகளை மட்டுமே உண்டு விரதம் இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெரியவர்களையும் கணவனையும் வணங்கி எழ வேண்டும். மற்றொரு இலையில் இருக்கும் அடைகளை பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். அப்போது இந்த மந்திரத்தை சொல்லவும். மலையேறி புல்மேய்ந்து மடி இறங்கி நீர் குடிக்கும் காமதேனுவே, என் கணவன் என்னை ஒரு நாளும் பிரியாதிருக்க வரம்தா என்று வேண்டிக்கொள்வது சிறப்பு. மறுநாள் சிறிது துளசி தீர்த்தம் அறிந்து விரதத்தை முடித்து கொண்டு விடலாம். இந்த விரதத்தை கடைபிடித்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைப்பதுடன் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும். இந்த வருடம் சனிக்கிழமை 14ஆம் தேதி வருது. அன்னைக்கு முழுவதும் இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து இரவு 1 மணி வரைக்கும் இருக்குது. அன்னைக்கு நல்ல நேரமாக பார்த்து ராவு காலம் யமகண்டம்லாம் இல்லாமல் நல்ல நேரமாக பார்த்து பூஜையை முடிச்சுட்டு சரடை மாற்றிக்கலாம். நன்றி.